ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பசுமையான ஏரியா, சுவையான குடி தண்ணி, ஃபுல் அண்ட் ஃபுல் சரௌண்டட் பை வீடுங்க. இந்த லொகேஷனில் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோம். இந்த லொகேஷன் ரொம்பவே ரம்யமான லொகேஷன், காமன் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பக்காவான கேரட் கம்யூனிட்டி. இந்த வீடுங்க எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க கேரட் கம்யூனிட்டியில் இருக்கிற வீடுங்க. இந்த கம்யூனிட்டியிலேருந்து ஜஸ்ட் நடந்து போகிற தூரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் மாதிரியே மிகப்பெரிய பஸ் டெர்மினஸ் ஒன்று இங்க குத்தம்பாக்கத்துல கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 8 மாசத்துல ஓபன் பண்ண போறாங்க. ஆமாங்க, கமிங் மார்ச் இந்த குத்தம்பாக்கம் டெர்மினஸ் ஓபன் பண்ண போறாங்க. இந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பேஸ் பண்ணி இந்த லொகேஷன் நல்ல ரியல் எஸ்டேட் growth காத்துருக்குங்க. இங்க இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இது சரியான தருணம். இங்க லோ பட்ஜெட்ல லேண்டோ வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட்ல வாங்க ப்ராஜெக்ட் பத்திர மத்த விவரங்களை பார்க்க முன்னாடி இது போல பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் செலக்டடா தேடி பிடிச்சு கொண்டு வரேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இருந்து கரெக்டா 9வது நிமிஷம் பயண தூரத்துல இங்க சூப்பரான கேரட் கம்யூனிட்டி. இந்த வீடுங்க எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டுக்குள்ள இருக்கு. டோட்டலா 43 ஏக்கர் பரப்பளவுங்க இது. இதுல ஃபேஸ் 1 லான்ச் பண்ணி 110 பிளாட் போட்டு எல்லா பிளாட்டுகளும் வித்து போக இப்போ ஃபேஸ் 2 லான்ச் பண்ணிருக்காங்க. அதே 10.5 ஏக்கர்ல டோட்டலா 155 பிளாட்டுங்க. இங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டுங்க இருக்கு. ஹைலைட் என்னன்னா, உள்ள இருக்க ரோடுகள் எல்லாமே 40 அடி 30 அடி பரப்பளவு கூட அகலமான ரோடுங்க. அதோ அந்த வீடுங்க எல்லாமே நம்ம சைட்ல ஃபேஸ் 1ல இருக்க வீடுங்க. ஆல்மோஸ்ட் 22-23 குடும்பங்கள் உள்ள வசிக்கிறாங்க. நாட் ஒன்லி வீடுங்க மட்டும் கட்டிட்டு எங்கேயோ போயிடல, எல்லாத்துலயுமே ஆளுங்க வசிக்கிறாங்க. போர்லாம் வேற போட்டுருக்காங்க பாருங்க. ஆமா, இது ஃபேஸ் 2ங்க. ஃபேஸ் 2ல 155 பிளாட், அதுல 60 பிளாட்டுக்கு மேல புக்கும் ஆயிருச்சு. இப்போ கூட கார்னர் பிளாட்லாம் கூட அவைலபிள் இருக்கு. நல்ல 30 அடி ஃப்ரண்டேஜ் கொண்ட பிளாட்லாம் கூட இப்போ கூட வந்தா வாங்கலாம். இப்போ ஃபேஸ் 2ல 155 பிளாட்ல 60 பிளாட் புக் ஆகி இருக்குங்க. ரிமைனிங் இருக்க பிளாட் இருக்கு. எல்லா ஃபேஸ்லயும் இப்போ கூட பிளாட் கிடைக்கும். வாங்குறவங்க சட்டு வீடியோ கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த லொகேஷன்ல உள்ள 8 பார்க் ஏரியா கொடுத்திருக்காங்க. 43 ஏக்கர் பரப்பளவு வழியா செம்ம பெரிய டவுன்ஷிப் இது. நம்மளோட இந்த கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் அமைஞ்சிருக்கிறது நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்லங்க. ஆமாங்க, நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நேஷனல் ஹைவேஸ் வந்து கரெக்டா 7 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் டு திருவள்ளூர் போற நெமிலி ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த நெமிலி ரோட்ல தாங்க நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர் டெவலப்மெண்ட் எங்கேயோ போயிருச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீபெரும்புத்தூர்ல இப்ப மெட்ரோக்கான பணிகள் வேற ரொம்ப சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கோயம்பேடு இருந்து ஆரம்பிக்கிற மெட்ரோ ஆவடி வழியா, பூந்தமல்லி வழியா, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியா நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் கனெக்ட் ஆக போகுதுங்க. அதுக்கான ஸ்ரீபெரும்புத்தூருக்கான மெட்ரோ ஸ்டேஷன் ரொம்ப சீக்கிரமே அந்த வேலை ஆரம்பிக்க போது. அதுக்கான அமௌண்ட் முதல் கொண்டு கவர்மெண்ட் அலோகேட் பண்ணிட்டாங்க. அந்த வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம சைட்ல இருந்து அந்த அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல வெறும் 1.7 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட்ல இருந்து வரப்போகுது. எதுக்காக இந்த மெட்ரோ ஸ்டேஷன் முக்கியமா நம்ம குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓபன் ஆக போகுதுங்க. மார்ச் மாசம் அந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஓபன் பண்ண போறாங்க. அந்த பஸ் டெர்மினஸ் ஓபன் ஆயிருச்சுன்னா இங்க ரியல் எஸ்டேட் மதிப்பெல்லாம் பயங்கரமா குறைஞ்சபட்சம் 2 ல இருந்து 3 மடங்கு ரொம்ப சீக்கிரமே ஏறிடும். வித்தின் 8 மந்த்ஸ்க்குள்ள அந்த குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்காகவும் ரெண்டாவது பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காகவும் தான் இந்த மெட்ரோக்கான பணிகள் துவங்க போறாங்க. ரொம்ப சீக்கிரமே அதுவும் ஆரம்பிச்சிடும். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டோல் கேட்ல இருந்து நம்ம சைட் வெறும் 900 மீட்டர்ஸ். இதுதான் உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் டு திருவள்ளூர் போற மெயின் ரோடு. இத நெமிலி மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது பாருங்க, கம்பிகள் நின்னுட்டு இருக்கு இல்லையா, அது என்ன தெரியுமா, சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. அது வேற கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து ஜஸ்ட் பார்த்தாலே அது கொடிங்களா தெரியுது பாருங்க. கொடிங்களா பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம சைட். சோ சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருந்து நம்ம சைட் வெறும் 200 மீட்டர்ஸ் மட்டும் தான் வரும். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நெமிலி ரோட்ல இருந்து நம்ம சைட் வெறும் 200 மீட்டர்ஸ் தான் வரும். உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் பத்தி. தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே எதுக்காக போடுறாங்கன்னா, சென்னை டு பெங்களூர் போறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஆகுங்க இப்ப இருக்க நேஷனல் ஹைவேஸ்ல போனீங்கன்னா. ஆனா இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல நீங்க போனீங்கன்னா வெறும் 6 மணி நேரத்துல போயிட முடியும். அதுக்காக தான் எக்ஸ்பிரஸ் ஹைவே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருந்தும் இவ்வளவு கமர்ஷியல் இருந்தும் நம்ம சைட் நம்ம வெறும் 150 மீட்டர்ஸ். இப்பதான் நெமிலி மெயின் ரோட்ல இருந்து 150 மீட்டர்ஸ் ஃபேஸ் 3 அண்ட் ஃபேஸ் 4ல லான்ச் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நெமிலி ஆன் மெயின் ரோட்ல வரும் நம்ம சைட். அப்போ உங்களுக்கு நெமிலி மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு அப்ரோச் வந்துரும். இதுக்கு நீங்க இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஆல்மோஸ்ட் ஆன் மெயின் ரோட் மேல நெமிலி மெயின் ரோட் மேல வாங்குற ஒரு சைட் இன் ஃபியூச்சர்ல செம்ம டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்றதுக்கு சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேவும் ஸ்ரீபெரும்புத்தூர்ல வரப்போற மெட்ரோவும் இது மட்டும் இல்லாம குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸும் இது எல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்ல ஓபன் ஆச்சுன்னு வைங்களேன். இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் குறைஞ்சபட்சம் டபுள் ட்ரிபிள் ஆகும். அடுத்த ஒரு 1 இயர்க்குள்ளவேங்க 100% கேரண்டீட். இந்த லேஅவுட்ல உங்களுக்கு பிளாட்டுகள் வெறும் 13 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். தனி வீடு வெறும் 25 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தராங்க. நியர்பை காலேஜஸ் என்னன்னு பாத்துருவோம். ராஜீவ் காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய இருக்குங்க. அந்த லிஸ்ட் நான் போடுறேன், நீங்களே பாருங்களேன். கிட்டத்தட்ட 5-6 ஸ்கூல்ஸ், 5-6 காலேஜஸ், ஒரு 6 ஹாஸ்பிட்டல்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10-15 கம்பெனிஸ், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு EVP தியேட்டர்ஸ், அது மட்டும் இல்லாம அப்கமிங் ஸ்ரீபெரும்புத்தூர்ல வரப்போற கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குங்க. தொழில் வாய்ப்புக்கு பக்கத்திலே பிள்ளைப்பாக்கம் சிப்கோவும் இருக்கு நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல. இவ்ளோ கமர்ஷியல்ஸ் இருக்க இந்த லொகேஷன்ல ஒரு பெரிய கேரட் கம்யூனிட்டில, பக்கா ரெசிடென்ஷியல் கேரட் கம்யூனிட்டில இந்த இடத்துல உங்களுக்கு 13 லட்சம் ரூபாய்க்கு பிளாட்டும் 25 லட்சம் ரூபாய்க்கு வீடும் அமைச்சிக்க முடியும். ஜஸ்ட் 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்குனீங்கன்னா ஜஸ்ட் 13 லட்சம் தான். ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2196 ரூபாய் மட்டுமே.
இது மாதிரி லே அவுட்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். எல்லாம் நல்ல ரேட் அப்ரிசியேஷன் இருக்கும். எதை வச்சு நான் சொல்றேன்னா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்ட அதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்க நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெட்ரோவை பார்ப்பேன், ரெண்டாவது சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேஸை பார்ப்பேன், மூணாவது நெம்லியில ஆன் மெயின் ரோட்ல இருக்க நம்ம சைட்டை பார்ப்பேன், குத்தம்பாக்கம் டெர்மினஸ் வந்து 10வது நிமிஷம் நம்ம சைட்டு, எல்லாமே பிளஸ் பாயிண்ட். சோ அது மட்டும் இல்லாம சைட்டுக்குள்ள ஏதோ இத்தனை குடும்பங்கள் ஆல்ரெடி வசிக்கிறாங்க. இதே கம்யூனிட்டில நீங்க லேண்ட 13 லட்சம் ரூபாய்க்கும் 25 ஸ்டாண்ட் வீடியோ வாங்க போறீங்க. வேற என்ன வேணும்? இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரமோட் பண்றவங்க பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அவங்க நம்ம தான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க மிஸ்டர் மோகன் சார், சேல்ஸ் மேனேஜர் அவர் நம்பர் தான் கொடுத்திருக்க. நீங்க அவரே கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் லிஸ்ட் வந்து பார்க்கலாம். யாருக்கும் எந்த கமிஷனும் தர வேண்டிய அவசியமே இருக்காது. பாருங்க, நீங்க இபி லைன்ல டிஃபால்ட்டா இருக்கு, உடனே நீங்க லேண்ட வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும், நம்ம சைட்டை ஒட்டிலும் ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்றதுனால அங்க இங்க இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. சோ அதனால இங்க லேண்ட வாங்கி வீடு கட்டி வாடகை விட்டீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2000 ரூபான்னு ஒரு 1 BHK வீட்டுக்கு 6000 7000 வரைக்கும் தாராளமா நீங்க ரெண்டல் வசூல் பண்ணலாங்க. பர்மனன்ட்டான ரெண்டல் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். எதுவுமே இல்ல, ஒரு ஆளுக்கு 2000 ரூபானா 4 பேர் தங்க வச்சீங்கன்னா அதுவே 8000 ரூபாய் வருமானங்க. வேற என்ன வேணும்? நல்ல ரெண்டல் இன்கம் இல்லையா? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல, வெறும் ஒரு லேண்ட் 13 லட்சம் ரூபாய் தான். வாங்கி சின்னதா ஒரு வீடு கட்டுங்க, வாடகை விடுங்க, அது பாட்டு லைஃப் ஃபுல்லா ரெண்ட் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்ல, இது சரியான இடம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. நீங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டிட்டு வரதுக்கு இது சரியான இடம். லோ பட்ஜெட்ல 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு அமைச்சு தராங்க. உடனே ஸ்கிரீன்ல தெரிய கான்டாக்ட் பண்ணுங்க, சைட் விசிட் பாருங்க. பிளாட் கண்டிப்பா பிடிக்கும், பிடிச்சிச்சா உடனே புக் பண்ணிக்கங்க. ஆன் 40 அடி ரோட்ல, ஆன் 30 அடி ரோட்லாம் பிளாட் இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க மக்களே. டைரக்ட் ஓனர்ஸ் கான்டாக்டோட, டைரக்ட் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் கான்டாக்டோட நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும். சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. நீங்க சேனல்ல ப்ராப்பர்ட்டி பார்க்கறப்ப நம்ம சேனல் வீடியோஸ் ஒன்னொன்னு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.